ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சுவையான பீஃப் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து பாய் வீட்டு ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். முஸ்லீம் பிரியாணினாலே நமக்கு முஸ்லீம் தான் ஞாபகம் வருவாங்க. ஸோ அவங்க வீட்டில் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பீஃபை வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம். ஊற வைக்கும்போது என்னென்ன ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மஞ்சள்பொடி 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், வத்தப்பொடி 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், கரம் மசாலாவும் கொஞ்சம் 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்து பிரியாணி மசாலா பெரிய ஸ்பூனுக்கு ஒரு 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பெரிய ஸ்பூனுக்கு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் லெமன் எலுமிச்சை சாறு எடுத்திருக்கேன். தயிர் வந்து ஒரு டிஃபனுக்கு 3/4 டிஃபன் எடுத்திருக்கேன். தயிர் நிறைய ஆட் பண்ணணும். எவ்வளோ தூரம் ஆட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி பீஃப் வந்து நல்லா சாஃப்ட் கொடுக்கும். அதனால் தயிர் நல்லா நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் இப்போ நம்ம ஆட் பண்ணி ஊற வச்சிடணும். ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊறணும். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஆட் பண்ணலாம். பீஃபில் மஞ்சள் பொடி வத்தப்பொடி ஆட் பண்ணுறேன். அடுத்து கரம் மசாலா, அடுத்து பிரியாணி மசாலா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு வந்து தேவையான அளவு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி. எலுமிச்சை சாறு கொஞ்சமாக விடலாம். ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் விடலாம். இன்னும் நம்ம தயிரும் ஆட் பண்ணுறோம். ஸோ அதனால் லெமன் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா வரவிக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வரணும். பீஃப்லேயே ஆல்ரெடி தண்ணி இருக்கும். ஸோ நீங்கள் தண்ணியெலாம் ஆட் பண்ண வேண்டாம். இப்படி ஊற வச்சு நம்ம செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பண்ணி எடுத்துட்டோம். பார்க்கவே நல்லா இருக்குது. இது 15 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது அந்த ஊற வச்ச பீஃபை நம்ம நல்லா வேக வச்சிடலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேக வச்சுருவோம். இப்போ அரிசியை நம்ம வேக வச்சிடலாம். நான் 1 கிலோ எடுத்திருக்கேன். இதை நல்லா களைஞ்சி 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம நார்மலாக பொங்குற மாதிரி தான், வீட்டில் எப்படி ரைஸ் பொங்குவோமோ அந்த மாதிரி பொங்கி வடித்து எடுத்துகிட்டு தான் நம்ம பண்ண போகிறோம். இதை ஃபுல்லாக வேக விட்டுறக்கூடாது. ஒரு 75% வெந்தால் போதும். இப்போது தண்ணி எடுத்திருக்கேன். அதில் ஆயில் கொஞ்சம் விட்டுக்கலாம். கொஞ்சமாக கேசரி பவுடர், உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அது. அப்புறம் ரைஸுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிடலாம். நல்லா கொதிக்கட்டும். அது கொதிச்சதுக்கப்புறமா அரிசி ஆட் பண்ணலாம். நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணலாம். பீஃப் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. நம்ம இப்போ அரிசியை ஆட் பண்ணிடலாம். அரிசி எப்படி பார்க்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிடுவோம்.
இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிட்டோம். இதுக்கு அளவு தண்ணிலாம் இல்லை. ஏன்னா நம்ம வீட்டில் நார்மலாக ரைஸ் எப்படி பொங்குவோமோ அந்த மாதிரி பொங்கி வடித்து தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதுக்கு அளவு தண்ணிலாம் கிடையாது. நார்மலாக எப்பவும் போல் பொங்குற மாதிரி தான். இப்போ நம்ம அதை வேகட்டும், மூடி வச்சிடலாம். பீஃப் நல்ல குழம்பு மாதிரி வந்துட்டு இது நல்ல கிரேவி மாதிரி வற்ற விடணும். நல்லா வேகணும். தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா வற்ற விடணும். இந்த பருவத்திலே நம்ம வடித்து எடுத்துடலாம். ஃபுல்லாக வேக விட்டுறக்கூடாது. ஒரு 75% வெந்தால் போதும். ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆச்சு, அதுக்குள்ளே ஒரு அளவு வெந்துடுச்சு. ஸோ நம்ம வடித்து எடுத்துடலாம். வடித்து எடுத்துட்டோம். நல்லா ஆற விடலாம். நல்லா ஆறட்டும். ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி குழஞ்சிடக்கூடாது. ஸோ ஆறட்டும். பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 2 லீஃப் எடுத்திருக்கேன், பட்டை கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன், 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன், 2 கிராம்பு எடுத்திருக்கேன், ஒரு நட்சத்திரப்பூ எடுத்திருக்கேன். இது ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம். அந்த ஸ்மெல் வந்து ஓவராக இருக்கும், ஹெவியாக இருந்து சாப்பிட முடியாது. ஸோ கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அப்புறம் 800 கிராம் வெங்காயம், பெரிய வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் எவ்வளோ தூரம் ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் அந்த கிரேவி நல்லா வரும். கிரேவி நல்லா வந்தால் தான் இந்த பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெங்காயம் நல்லாவே ஆட் பண்ணுங்கள். அப்புறம் தக்காளி 500 கிராம் எடுத்திருக்கேன். அடுத்து பச்சை மிளகாய் ஒரு 10 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் புதினா மல்லித்தலை எடுத்து வச்சுருக்கேன். புதினாவும் நிறையவே ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. ஸோ அது நிறையவே எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பாத்திரத்தை வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 1 கிலோ அரிசிக்கு 200 ஆயில், 100 நெய், இதுதான் அளவு. ஸோ 200 ஆயில் எடுத்துக்கிட்டோம். 100 நெய். இதை ஃபுல்லாக ஆட் பண்ண வேண்டாம், இப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்லேயும் கொஞ்சம் ஆட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் வச்சுக்கலாம். இதான் மெஷர்மெண்ட்டு. 1 கிலோ அரிசிக்கு 200 ஆயில், 100 நெய் எடுத்துக்கணும். இதில் காயட்டும். கொஞ்சம் காஞ்சிட்டு இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க பொருட்களை ஆட் பண்ணலாம். லீஃபு, நட்சத்திரப்பூ, பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். கருகிற வேண்டாம். இப்போது பச்சை மிளகாய் ஆட் பண்ணலாம். பச்சை மிளகாவும் புதினாவும் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணாதீங்க. புதினாவும் மல்லித்தலையும் எடுத்துருக்கேன். நிறையவே ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நல்லா வதக்குங்க. அந்த ஃப்ளேவர் பச்சை மிளகாவும் புதினாவோட ஃப்ளேவர் இறங்கணும், அது வரைக்கும் நல்லா வதக்குங்க. அது இறங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்காமல் விட்டால் கிரேவி நல்லா வராது. ஸோ இது எவ்வளோ தூரம் வதங்குதோ அவ்வளோ தூரத்துக்கு கிரேவி நல்லாயிருக்கும். அதனால் நல்லா வதங்கட்டும்.
முக்கால்வாசி வெங்காயம் வந்துட்டு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணலாம். இந்த டைமில் தான் ஆட் பண்ணணும். இது நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணலாம். இந்த டைமில் ஆட் பண்ணால் தான் அந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல் வந்து அப்படியே இறங்கும். அதனால் இந்த டைமில் தான் கரெக்டாக ஆட் பண்ணியிருக்கணும். வெங்காயம் நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நல்லா வேகணும். ரெண்டும் நல்லா வெந்து கிரேவி மாதிரி வந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவசரத்தில் பண்ணுறேன்னு சொல்லி வேக விடாமல் பண்ணிடாதீங்க. இது எவ்வளோ தூரம் நல்ல கிரேவியாக வருதோ அவ்வளோ தூரம் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம அவிச்சு வச்சுருக்கிற பீஃபை ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம். இதுதான் கிரேவி. நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும். அப்புறமா இது மேலே ரைஸ் போட்டு தம் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ கறி ஆட் பண்ண டைமில் சைடில் நம்ம தம் போடுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா வெந்நீர் போட்டுக்கலாம். இந்த வெந்நீர் நல்லா கொதிக்கணும். அதனால் இந்த டைமில் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விடுவோம். இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. குறைய இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க ரைஸை இது மேலே அப்படியே போட்டுடலாம். கிண்டலாம் வேண்டாம், மேலே அப்படியே வச்சா போட்டு போதும். இப்படி மேலே வச்சு விட்டால் மட்டும் போதும், கிண்டலாம் வேண்டாம். நம்ம ரைஸை ஃபுல்லாக மேலே பரப்பி வச்சாச்சு. கீழே கிரேவி இருக்குது, மேலே ரைஸ் இருக்குது. இப்போது இது கூட எலுமிச்சை சாறு நம்ம ஆட் பண்ணலாம். லாஸ்ட்டாக ஆட் பண்ணணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி எடுத்துட்டு அதில் நெய் ஆட் பண்ணணும். இப்போ லாஸ்ட்டாக புதினா இலை மேலே போட்டுடலாம். போட்டு இப்போ நம்ம தம் போட போகிறோம். இதுக்கு மேலே இந்த சைஸ்க்கு ஒரு வாழை இலை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது மேலே இப்படி வச்சு உள்ள நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி போட்டு தம் போட்டோம் அப்படின்னா அந்த வாழையில் இருக்கிற சாரும் நல்லா இறங்கும் உள்ள, நமக்கு ஹெல்த்தியும் கூட. வாழையில உள்ள வச்சாச்சு. இப்போ நம்ம தம் போட்டுடலாம். இப்போ நம்ம சைடில் ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் போட்டு வச்சுருக்கோம்ல, அதை தூக்கி இது மேலே வச்சிட்டோம்னா அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஈஸியான மெத்தட் தான். சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், மேலே தூக்கி வச்சிட்டோம். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம எப்படி பிளேட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ தம் போட்டு முடிச்சு வச்சு எப்படி இருக்கும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்.
ஓப்பன் பண்ணும்போது இந்த வாழை இலை ஸ்மெல் நல்லா இருக்குது. இப்போ அதை எப்படி பிளேட் பண்ணணும்னு சொல்கிறேன். மொத்தமாக கிளறிடக்கூடாது, ஓரமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கிளறணும் சாப்பிடும்போது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் ஓரத்துலேயே மிக்ஸ் பண்ணி பிளேட் பண்ணணும். மொத்தமாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்படி ஓரமாக எடுத்து கிளறி விடணும். இப்போ பிளேட் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான பீஃப் பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்த்தோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நீங்களே இதை செஞ்சு பாருங்கள் வீட்டில். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இதை ஒன் டைம் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.